ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆதவ் அர்ஜுனாவிற்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மாநில துணை அல்லது இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதா தற்போது செய்தி வெளியாயிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நம்ம தளபதி விஜயை மீட் பண்ணி அதற்கான சைன் எல்லாமே நடந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்க போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் வந்துட்டே இருக்கு. ஸோ இதனையடுத்து February 2 அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம தளபதி விஜய் அவர்கள் அறிவிப்பார். அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக February 2 தான் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருட நிறைவு விழாவாக பார்த்தீங்கன்னா நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அந்த விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாமே வந்திருக்கு. முக்கியமாக ஆதவ் அர்ஜுனாவை பற்றி சொல்லணும்னா தற்போது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வர முக்கியமான காரணம் அவர் தான். ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் செஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைனால அவர் வெளியே வந்துட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை பற்றி சரமாரியான கேள்விகள் எல்லாமே கேட்டிருப்பார். அதனையடுத்து அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. ஸோ இதனையடுத்து அவர் தற்போது டிவிகேல பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இவர் தமிழக வெற்றி களத்துக்கு வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இம்பேக்டாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் ஆதவ் அர்ஜுனா முக்கியமாக டிவிகேக்கு வர்றதுக்கு காரணம் 2026 எலெக்ஷனால தான். ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சார்ந்து நிறைய பணிகள் எல்லாமே செய்ய தற்போது திட்டமிட்டிருக்காங்களாம். ஸோ அதனால் February மாதத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை வேற ஒரு வழியில் கொண்டு போக நிறைய திட்டம் எல்லாமே வச்சுருக்காராம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் February 2 ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தளபதி விஜயோட ஸ்பீச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஆதவ் அர்ஜுனா டிவிகேக்கு வந்திருக்காரு. இது எந்த மாதிரியான இம்பேக்டாக இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற தளபதி விஜய் மூவி மற்றும் தளபதி நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்